ஸோ ஹாய் guys, வெல்கம் டு பிராண்ட் நியூ வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு சக்கரை தோசை தான் ஊற்ற போகிறோம். ஊற்றுறதுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த சட்னி எதுவுமே இல்லைன்னா அந்த நாட்டு சக்கரை தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க செஞ்சிடலாம் நாட்டு சக்கரை தோசை. தண்ணி எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு முதல்ல மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப ஈஸி இந்த நாட்டு சக்கரை தோசை. மாவும் நாட்டு சக்கரை ரொம்ப மஸ்ட்டு. ஜீனிலாம் போட்டுறக்கூடாது. இதுக்கு நல்லா இழுக்கி விட்டுருங்க. மாவை நல்லா இழுக்கி விட்டுலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை இருக்குது. நாட்டு சக்கரையில் என்ன செய்யணும்னா நான் கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்கிறேன். இந்த தோசைக்கு மேலே அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். மலை சாரல் மாதிரி தூவணும் கைஸ். மலை சாரல் மாதிரி அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி விட்டாச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா நான் வந்து ஒரு தோசை தான் ஊற்றுறேன். இப்போ இட்லி கொப்பரை என்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த இட்லி கொப்பரை மூடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மூடியை வச்சு இதை அப்படியே லாக் பண்ணிடணும், பூட்டிடணும். ஆமாம், இதுக்கு எண்ணெய் வேறு ஊற்றணும், அதை வேறு மறந்தே போயிட்டேன். சாரி, எண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம். அந்த அவுட்டரெல்லாம் ஊற்றினா தான் எடுக்க முடியும். இப்போ இட்லி கொப்பரை மூடி வச்சு மூடிடணும். இது வந்து எப்படி வெந்துடும் அப்படின்னா, நான் பவுடராக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ஆகும்னா போக போக வந்து அது அப்படியே கரைஞ்சி வரும். கரைஞ்சி வரப்போ ரொம்ப செமையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எதுவுமே தொட்டு சாப்பிட வேணாம். இதுக்கு சும்மா அப்படியே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கருக விட்டிங்கன்னா அந்த இனிப்பு சுவை அது கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி போயிடும். இது வந்து நம்ம பிளேட் எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு 2 to 3 minutes ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து பெரட்டி போட்டுறக்கூடாது. பெரட்டி போட்டோன்னா கல் டிஸ்ட்ராய் ஆயிரும். அவ்வளோதான், கல் அடுக்குதான். நீங்கள் தோசை ஊற்றுறப்போ ஊற்ற வராது. எனக்கே லைட்டாக வந்து எதாவது பார்த்தீங்களா சக்கரை பாகு மாதிரி கிரியேட் ஆகும். அந்த சூடு இருக்குது பார்த்தீங்களா, ஆவிலே ஆகும். அப்படியே நீங்கள் பெரட்டாமல் அப்படியே ஒரு மடக்கி அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒழுகுது. நீங்கள் பாருங்கள், சக்கரை பாகு தான் ஃபுல்லாக இருக்குது. நல்லா விட்டு முதல்ல டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 5 கோடி வருடம் ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்தலாம். ரொம்ப சூடாக இருக்குது. சக்கரை பாகோட அங்கே பார்த்தீங்களா சக்கரை பாகு மாதிரி கிரியேட் ஆயிரும். சாப்பிட கூட முடியல, கையே சுடுது. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது நீங்கள் எவ்வளோ தொட்டு சாப்பிட வேணாம், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் தோசை உங்கள் வீட்டில் வந்து சட்னி சாம்பார் இல்லைன்னா